Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல சுவையான சிக்கன் 65 எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சுவையான சிக்கன் 65 எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். போன்லெஸ் பீசஸா பார்த்து எடுத்துக்கோங்க. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துறலாம். கூடவே உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதுல 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துறலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துறலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்க இதுல காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துறலாம். இதுல ஒரு முட்டையை உடைச்சு சேர்த்துறலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துறலாம். பாருங்க மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துறலாம். மூடி வச்சிடலாம். சிக்கனை நல்லா ஊற விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துறலாம். எண்ணெய் சூடாகியாச்சு. இப்போ இதில் சிக்கனை சேர்த்துறலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி சேர்த்துறலாம். பாருங்க ரொம்பவே சுவையான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பரோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்களும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.